ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் மானசா. இந்த வீடியோவில் நாம் அழகான பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளை தான் நாம் பார்க்குறோம். பெட்ரோல் புகையை சுவாசித்து மக்களோட மத்தியில் நீந்தி இயந்திரமாக உழைத்து இயந்திரமாகவே மாறி இருக்கக்கூடிய சென்னை சிட்டி வாசிகளுக்கு சென்னை சிட்டியிலிருந்து 30 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கும். நாம் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பூந்தமல்லி தாண்டி பெங்களூரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இது. அதாவது நேமம் அப்படிங்கிற கிராமம் இது. நம்ம சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு அப்பப்போ போன போது கண்ணில் தட்டுப்பட்ட குளிர்ச்சியான பச்சை பசேல் என்ற அனுபவம் தான் நான் உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த இடம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேமம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அதாவது பெங்களூர் ரோட்டில் பூந்தமல்லி தாண்டி போயாச்சுன்னா பெங்களூர் ரோட்டில் இருக்குது. இது பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு பச்சை பசேலுன்னு இருக்குதுல்ல. இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு 2 பக்கமும் வயல்வெளிகளாக தான் இருந்துச்சு. நாங்கள் வயலில் இறங்கி கொஞ்சம் 2-3 கதிர்களை கூட நான் கையால் அப்படி எடுத்தேன். ஆனால் அப்படி எடுக்கும்போது நமக்கு புதுசாக பழக்கம் இல்லாததுனால கையில் வெட்டிருச்சு. அதாவது அந்த இதழ் மாதிரி இருக்கக்கூடியது லைட்டாக அப்படி கட் ஆகிடுச்சு. விரலில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா எவ்வளவு அதில் அந்த வயல்கள்லேயே உழைச்சி வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் இதில் அப்படின்னு யோசிக்க முடிஞ்சுது. ஏன்னா இதை லேடிஸ்லாம் கூட அப்படியே சரசரன்னு அப்படியே வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அந்த கதிர்களை நெல் மணிகளாக வரும்போது. அப்போல்லாம் நம்ம அதை பல படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த வயல் பட்டாபிராம் போகிற ரோட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் அதே போகிற வழியில் இருந்த ஒரு வயல்வெளி தான். இது பூந்தமல்லி பக்கத்தில் இருந்த ஊருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பூந்தமல்லி தாண்டி போகும்போது இருந்தது. எங்கே வயல் தெரிஞ்சாலும் அங்கே உடனே வண்டியை நிறுத்தி நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சாலிகிராமத்திலேருந்து போனோம். வடபழனியிலேருந்து ஆல்மோஸ்ட் திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் அன்றைக்கி சுற்றினோம். அன்றைக்கி தான் இந்த வயல்வெளி காட்சிகளெல்லாம் நம்ம பல இடங்களில் பார்த்தோம். இது ஒரு செங்கல் சூளை, பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு. இது பெங்களூர் ஹைரோடு, திருவள்ளூர் ஹைரோடு, அப்புறம் தடா, திருப்பதி எல்லாம் போகக்கூடிய ரோடு இது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வாணியன் சத்திரம் அப்படின்ற ஊர். அங்கே தான் இந்த காட்சியை பார்த்தோம். இந்த வயல்வெளிகள் வீடுகளுக்கு மத்தியில் இருந்தது தாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு. பக்கத்தில் ஃபேக்ட்ரி எல்லாம் கூட இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த பேப்பர் கப் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதோட ஃபேக்ட்ரி இது. வயலில் நெல் விளைஞ்சி இருக்குது, அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
காற்றுல அசைந்து ஆடுறத பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது அறுவடை முடிஞ்சு அடுத்து பதப்படுத்துகிறாங்க போல் நிலத்தை, அதாவது உழுது நிலத்தை அடுத்து வயலில் நாற்று நடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இங்கே நிலத்தை உழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு கொக்குகள் நிறைய உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை சாப்பிட இருக்குது கொக்குகள். வயல்வெளிகளில் கொக்குகளை கூட்டமாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது கூட்டம் கூட்டமாக வெளியே இந்த பளிச்சுன்னு வெள்ளையாக அழகாக இருக்குது. கொக்குகள் கூட்டமாக பறந்து போகும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுல்ல. இது ஒரு பொன் மாலை பொழுது, அழகிய அந்தி நேரம், பொழுது சாயும் போது இந்த இடத்துல நம்ம எடுத்தோம். இது நம்ம திருவள்ளூர் ரோட்டில் திருக்கண்டலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு கோயில், ஒரு பழமையான கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்க போயிருந்தோம். அங்கே போனபோது தான் இந்த வயல்வெளிகள் காட்சி நமக்கு கிடைச்சிது. வயல்களுக்கு மத்தியில் நிறைய பனை மரங்கள் இருக்குது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. அப்படியே சன்செட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல. இதுதான் அந்த ரோடு, திருக்கண்டலம் போயிட்டு ரிட்டன் வந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த ரோடு. நாம் காரில் இருந்து இறங்கி ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே அந்த ஒத்தையடி பாதையில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம் கொஞ்சம் தூரம். இது நாம் இறங்கி உள்ளே நடக்கலாம், கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்ட்டு அந்த வரப்பு வழியாக நம்ம நடந்து போனோம். நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். 2 பேருமே பெண்கள் அப்படிங்கிறதுனால பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனோன்னா திரும்பி வந்துட்டோம். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாத இடம், அங்கே பாம்பு பூச்சிகள் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கூட வந்த பொண்ணு பயமுறுத்திட்டா. அதனால் திரும்பி வந்துட்டோம். ஆனால் இந்த வயல் வரப்பில் நடக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சின்ன கேப்பாக இருந்ததுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதாவது வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. பழக்கம் இல்லாத இடம், வயல்வெளிகள்னாலே புதுசு.
அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ரோட்டுலேயும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை. அப்படியே ஓடி வந்து வண்டியில் ஏறி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்தி சாய்ந்த நேரம் சன்செட்டு பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. எங்கே திரும்பினாலும் பச்சை பசேலென வயல்வெளி காட்சிகள் நாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இயற்கை கொஞ்சம் அழகு, அடடே கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக பச்சை பசேலுன்னு அருமையான பயணம்ங்க அது. இயற்கை அழகாக பார்க்க பார்க்க திகட்டவே செய்யாது. அதுபோல் கண்களுக்கும் குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். அதாவது கிராமத்து அழகை பார்க்கறதுக்கு, அதாவது மிகவும் ரொம்பவே அழகாகவும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலன்னு இருக்கக்கூடிய கிராமத்து அழகை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தமிழ் சினிமாக்களில் பல படங்களில் வயல்வெளிகளில் பாட்டு பாடுறது மாதிரி, வயல்வெளிகளில் நாற்று நடுறது போல் பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். சினிமாவில் பார்த்ததை நம்ம நேரில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். முடிஞ்சால் இந்த மாதிரி சிட்டியில் வாழ்கிறவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில், அதாவது 50 கிலோமீட்டர் தூரத்தில் போயாச்சுனாலே நிறைய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வெளியில் இது மாதிரி கிராமங்களை பார்க்கும்போது கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், மனதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜேர்னலிஸ்ட் மனு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.